அரபு எழுத்தின் வரலாறுன்னு சொல்லி இந்த புத்தகம் நம்ம இருக்கக்கூடிய புத்தகங்களில் ஒரு பெஸ்ட்டான, அதாவது கடந்த கால நூல்களுடைய தொகுப்புகள் எல்லாம் விமர்சித்து அதுபோல் உள்ள விஷயங்களில் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்த்து அதுபோல் கல்வெட்டு ஆதாரங்கள் இவைகளெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம். இது ஏன் நம்ம குர்ஆன் ஹதீஸ் தொகுப்புடைய வரலாறு படிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இன்றைக்குள்ள விஷயங்களை படிக்கிறதா இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1400 வருடங்களுக்கு முன்னால் உள்ள ஒரு தொகுப்பு முறை வந்து படிக்க போகிறோம். நம்ம குர்ஆனை எடுத்தோம், நம்முடைய முன்னோர்கள் இதை பாதுகாத்து தந்திக்கிறாங்க, சிறப்பான முறையில் தொகுத்திக்கிறாங்க, அதை நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுது. குர்ஆன்லேயும் அல்லாஹ் தஆலா வேதத்தை பாதுகாப்பதாக என்ன செய்கிறான், சொல்லியிருக்கிறான். எனவே அந்த பாதுகாப்பு நடந்திருக்குன்னு நம்பிட்டு போகிறவங்களுக்கு இவ்வளோ ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. ஆனால் இந்த நம்பிக்கையை நம்ம இப்படி விட்டோம்னா அந்த நம்பிக்கையில் சில விமர்சனங்களை ஏற்படுத்தி பாதுகாக்கிறோம்ன்ற பேர்லேயே டேமேஜ் பண்ணுறவங்களும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஆய்வு பின்புலத்தை, அந்த பலத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி ஆகணும். ஏன்னா அந்த நம்பிக்கைக்கு இன்னும் உங்களுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா இதெல்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம அதை ஏற்படுத்தி ஆகணும் என்கிற அடிப்படையில் என்னுடைய சுருக்கம் தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு மொழியுடைய பொதுவாக ஜென்ரலாக எல்லா மொழிகள், இப்போ நாங்கள் சொன்ன செமிட்டிக் லேங்குவேஜ்னு சொல்கிறோம், அதில் பல ஆயிரக்கணக்கான மொழிகள் என்ன செஞ்சிடும், அதில் வந்துடும். அதே போல் அராமிக் அப்படின்றதுல பின்னால் அதை பயன்படுத்தி மொழி கலப்புகள் ஏற்பட்டு இன்னொரு மொழி என்ன செய்யும், அதில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோல் அதாவது இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டுகள் அதில் உண்டு. அதே போல் இந்த ஒரு மொழி பேசுவாங்க, ஆனால் அவங்களுக்கு எழுத்துக்கள் இருக்காது, எழுதியிருக்க மாட்டாங்க. எழுத்துக்காக இன்னொரு மொழியுடைய எழுத்தை என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் வரலாற்றில் மறுக்க முடியாத மொழியியல் துறையில் உள்ள அதாவது பொதுவான புரிதல்கள். இது யாரும் மறுக்க போகிறது இல்லை. யார், எல்லா பாட்டி குரங்கியில் மறுக்க போகிறதில்லை, சிந்தனை ரீதியாக யோசிக்கிறோம் மறுக்க போகிறதில்லை, இந்த நமது மாதிரியான புனித நூல்களை அடிப்படையாக வைத்து அணுகக்கூடியவங்களும் மறுக்க போகிறது இல்லை. சரியா? இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது மொழி கலப்பின் காரணமாக ஒரு எழுத்து என்ன செய்ய பிறக்கும். அதுக்கு உதாரணம் சொன்னால் அருவி. சும்மா சிம்பிளாக எங்களோடு உள்ள உதாரணம் சொன்னால் அருவி. கீழக்கரையில் காயல்பட்டினத்தில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் மிகவும் சிறப்பாக இந்த நூல்கள். நான் ஒரு கொஞ்சம் 4-5 புத்தகம் நம்மகிட்ட அதில் இருக்குது. என்னது, அரபி எழுத்தில் எழுதப்பட்டது. அரபி எழுத்துனா தமிழ், அரபு எழுத்து இல்லைங்களா. தமிழை தான் அரபு எழுத்தில் என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அதுக்கான அந்த நடைமுறை அப்படியே அதில் வாழ வைக்கப்பட்டிருந்தீங்க. இன்றைக்கி முஸ்லீம்களில் நிறைய பேர் என்ன செய்வாங்க, தமிழையே அரபில் எழுதக்கூடிய அந்த இதில் வந்து அப்படி வந்துடும். இப்போ நம்ம குறிப்பாக தேடுற சந்தர்ப்பத்தில் வந்து இது சில வேளை உபரியான பேச்சுக்களாக இருக்கலாம். இருந்தாலும் சேராது. இப்போ நம்ம பேசக்கூடிய, இப்போ இலங்கையில் உள்ள முஸ்லீம்கள் பேசக்கூடிய குறிப்பிட்ட வட்டத்தினர் பேசக்கூடிய மொழியை வந்து நான் வந்து தமிழ் அப்படின்னு எனக்கு நம்ப எல்லாம் இருக்குது. சரியா? அது வந்து சோனக மொழி அப்படின்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்குது அப்படின்றது ஒரு இது. சில வேளை மொழியியலாளர்கள் வந்து இதை நம்மளை எப்படி பார்ப்பாங்களோ தெரியாது. எனக்கு விளங்கினது நான் சொல்கிறேன். நான் பார்த்ததில் தேடினத்தில் வந்து சோனக மொழி அப்படி என்று சொல்லித்தான் அது விளங்குது. அதாவது அவர்களுடைய பரிபாசை, அவங்க பேசுகிற முறைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அகராதியில் எடுத்து இன்றைக்கே அதை நக்கலாக பேசுகிறாங்க. இந்த சொல்ல பேசுகிறது கொச்சை மொழி, முஸ்லீம்கள் பேசக்கூடியது ஒரு கொச்சை மொழி. அதாவது ஒரு பேச்சு வழக்கில் என்ன பேசுகிறாங்க. ஆனால் அகராதியில் எடுத்து பார்த்தோன்னா தமிழர்களுடைய அகராதி நூட்களில், தமிழ் மொழியுடைய அகராதி நூட்கள் அந்த சொற்கள் எல்லாம் தூய மொழியாக என்ன செஞ்சு எழுதப்பட்டிருக்கு. அப்போ அப்படி இருக்கிற டைமில் இப்படி சோனா மொழி வந்து என்ன ஒரு சிதைஞ்ச மொழி அப்படின்னு சொல்லிப்பேன். விகுதி இல்லாமல் பேசுகிறது முஸ்லீம்களோட பழக்கம்னு நான் சொன்னேன். விகுதி இல்லாமல் பேசுகிறது, வந்த போன, சிலவங்களோட இடத்துல வந்த போன திண்டு அப்படின்னு எங்களோட ஊரில் அந்த பழக்கங்கள் நிறைய பேர் இருக்குது. அப்படி பல இடங்களில் இருக்குது. இப்போ இது வந்து கொச்சை மாதிரி. ஆனால் அந்த மாதிரியான நடைமுறை இருந்திருக்குது, எழுத்து வரைக்கும் என்ன செஞ்சுக்குது இருந்திருக்குது. அப்படின்றது பழைய ஒரு அகராதி போகிற டைமில் சிலப்பதிகாரத்திலிருந்து வழங்கிட்டா பல இடத்துலேருந்து அதை நம்ம பார்க்குறதுக்கு முடியுமே இருக்குது. அப்போ இது எப்படியா இருக்கும், மூசாப்பு நேரத்தில் வெளியே போகவானா அப்படின்னு சொல்லுவாங்க. மூசாப்பு நேரம் மழை மேகமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இந்த பயன்பாடு என்ன செஞ்சிருக்கும், இதில் வந்திருக்கும் என்று பார்த்தா இது எதனால் இந்த சோனக மொழியுடைய இழப்பின் காரணமாக அதுக்கு எழுத்தை தேடி செஞ்ச பயணத்தில் உண்டு தான் அருவி என்ன எழுத்தாக இருக்கலும். அருவி எழுத்தாக என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் அந்த அருவியுடைய பயன்பாடும் இப்போ என்ன செஞ்சாச்சு, அருவி போயிட்டு. சரியா? அப்போ அந்த மாதிரி இப்போ அது பயன்பாட்டில் என்ன அது இல்லாமல் போயிட்டு. ஆனாலும் அதை உயிர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான அவசியங்கள் இல்லை. கலாச்சாரத்தை பாதுகாக்கிற, வரலாற்றை பாதுகாக்கிறதுக்கு வேணும்னா அந்த பகுதியில் கொஞ்சம் எழுதிட்டு வர்றது நல்லது. அதை சிம்பிளாக சிலவங்க இந்த அரபு தமிழ் என்ற அடிப்படையில் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதில் நிறைய கடமையான நூட்கள் அது இதெல்லாம் எழுதி. அதுக்கு காரணிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு மொழியில் மார்க்க சட்டங்கள் என்ன செய்யக்கூடாது,
எழுதக்கூடாது என்பதற்காக அரபை தமிழில் எழுதினாங்க. இது சரியா அப்படின்னு எனக்கு தெரியலை. சரியா, அந்த அடிப்படையில் தான் இவங்க சொல்கிறாங்களா அல்லது வேறு காரணங்கள் கூட இருக்கலும். தமிழ் பேசக்கூடியவங்களுக்கு தமிழ் எழுத்தில் ஒரு கஷ்டம் என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். அதனால் அரபு எழுத்தையே பிரதிபலித்து தமிழை என்ன செய்கிறது, எழுதுகின்றிருக்கலாம். அல்லது சோனக மொழிக்கென எழுத்தை தேடிய பயணத்தில் ஒரு முடிவாகவும் அதை என்ன செய்யலும் இருக்கலும். அல்லாஹு ஆலம். சரியா, அப்போது இது இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு மொழி கலப்பால் இன்னொரு மொழி என்ன செய்ய பிறகு. இப்போ தமிழை நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு சொன்னால் தமிழ் வந்து என்ன, அதாவது திராவிட மூலமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இந்த மலையாளம், கர்நாடகம் இப்படிலாம் இதெல்லாம் வந்து திராவிட மூலமொழியில் என்ன செய்வாங்க, சேர்ப்பார்கள். திராவிடம் அப்படின்னு சொல்கிறது. அப்போது இந்த மாதிரி ஒரு மொழியுடைய கலப்புன்றது பேசுகிற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும், அதில் விளங்கும். எழுத்துக்கள் வந்து ஒன்றிலிருந்து ஒன்று கடன் எடுத்திருக்கல, ஒன்றிலிருந்து ஒன்று இதாக இருக்கணும். இன்றைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எழுத்து இப்போ பேச்சு அரபு மொழி அல்ல. அரபு மொழி அல்லாஹு தாலா என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொழிகளை படைத்திருப்பதை போல் ஒரு இன மக்கள் பேசுகிறதுக்கு அல்லாஹு தாலா அரபு மொழியை என்ன செஞ்சான், படைத்தான். அந்த அரபு மொழி அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. ஆனால் இந்த அரபு மொழி கூட நம்ம அதாவது பலருடைய அந்த கலப்புடைய பிறப்பாக கூட அரபு மொழி என்ன செய்யலும் இருக்கலும். ஆரம்பத்தில் இப்போ இல்லை, அரபு மொழி தொன்மையான மொழிகளில் உண்டு. அந்த தொன்மையான மொழிகளில் இருந்த ரெண்டு மொழியுடைய கலப்புடைய பிறப்பாக கூட அரபு மொழி என்ன செய்யலும் இருக்கலும். அது ஒரு பிரச்சனை உண்டு அல்ல. சரியா, நாங்கள் அந்த புனிதத்துவத்தில் இல்லை. எந்த புனிதத்துவம், கபருடைய விசாரணை அரபில் தான் நடக்கும், நாளை மறுமையில விசாரணை அரபில் தான் நடக்கும், சொர்க்கத்தில் இருக்கிற எல்லாமே என்னது அரபு தான். இது வந்து குர்ஆன் சொன்னால ஆதாரமே இல்லாத ஒரு விஷயம். அப்படின்னா இதே சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தௌராத்துடைய காலத்தில் என்ன, இஞ்சிலுடைய காலத்தில் என்ன விளங்கிட்டா, ஒவ்வொரு காலத்தில் ஒரு நபிமார்களுடைய சப்ஜெக்ட்னா அவங்களோட லாங்குவேஜ் என்ன, இப்ராஹிம் அரபா பேசினார் இல்லையே. அப்போ அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ன ஒரு சரியான ஒரு வாதம் உண்டு அல்ல. மற்றபடி இன்னொரு மொழியுடைய கலப்புனா கூட இந்த கிட்டத்தை ஏற்பட்ட கலப்புகள் இல்லை, தொன்மையாக ஏற்பட்ட மொழிகளுடைய கலப்புகள் ஒரு பிறப்பாக கூட அரபிரிக்கிறது. இப்போ அதை பற்றி நான் பேச வரல. ஏன்னா ஷஃபவி அதாவது இந்த வாய்மொழி சப்ஜெக்ட் எல்லாம் இப்போ நான் இங்கே பேச வரக்கூடிய விஷயம். வாய்மொழி சப்ஜெக்டும் இதில் உண்டு, அது அடுத்ததாக வருவோம். இதில் எழுத்து. அப்போ இந்த எழுத்து வடிவம் அப்படி என்று சொல்கிறது நிச்சயமாக பேச்சு வடிவத்துக்கு அடுத்தது தான். சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம், பேச்சு வடிவத்துக்கு அடுத்தது தான் எழுத்து வடிவம் கொண்டு வரும். இப்போ எழுத்து வடிவத்தை நம்ம உருவாக்குதல் அப்படி என்றது ஒரு சமுதாய தேவை. ஒரு சமுதாய தேவை. ஒரு எல்லாரும் இது வந்து இயற்கையாக புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி நம்ம எழுத்தை என்ன வைப்போம் என்று சொல்கிறது நிகழ்கிறது மிக கஷ்டம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் எழுத்தை பிரதிபலிக்கிறதுக்கு எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு ஜென்ரலாக இந்த மொழியியலாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் உண்டு தான். அதாவது பொதுவாக ஃபஸ்ட்டுக்கு ஆரம்ப வடிவத்தில் வந்து இந்த எழுத்துக்களுடைய அதாவது இது எப்படி ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்றதுக்கான சில ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கும் தொன்மையான அந்த காலப்பகுதிக்கு நிறைய சம்பந்தம் இருக்குது. எது இந்த இந்த குரங்கியல் பாதையிட சம்பந்தங்கள் இருக்குது. அதுகளுக்கு இல்லாமல் அந்த அவனோட வரலாற்றுள்ள அந்த செய்திகளை மட்டும் நான் எடுக்கிறேன்டா அதுக்கு வந்து என்னது அதை இந்த ஹைரோ குளோஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைரோ கிளிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைரோ கிளிஃபிக்ஸ் என்ற வார்த்தையில் சொல்கிறாங்க. ஹைரோ குளோஃபியான் அரபில் ஹைரோ அதை கிளிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வார்த்தை. இந்த ஹைரோ கிளிஃபிக்ஸ் அப்படின்னா என்னென்னா உருவங்கள் மூலம் சொற்களை எழுதியது. ஆரம்ப கட்டம் அப்படி தான் அவங்க செஞ்சாங்க. ஏன்னா உருவங்கள் லேஸ் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிற பெரிய விஷயம் உண்டல்ல. கையண்டா கை எழுதிடுறது, சரியா, அடித்தாள்னா அடிக்கிறதுக்கு மாதிரி என்ன செஞ்சிடுறது உதாரணமாக, சரியா எழுதிடுறது. அதுபோல் பறவை சாப்பிட்டது இது எல்லாத்தையுமே உருவ அடிப்படையில் எழுது. அதனால தான் ஹைரோக்ளிஃபிக்ஸ்ன்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர் என்ன செய்கிறாங்க, ஹீரோக்ளிஃபியாண்டு அரபில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்படி ஒரு பேர் அதுக்கு என்ன செஞ்சாங்க வைத்து அதுக்கான தொல்லியல் ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. ஈஜிப்ட் பிரமிடுகள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பறவையிட இது எல்லாம் இருக்கும். ஏன்னா ஈஜிப்டில் உள்ள மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களும் என்ன ஒரு பழைய அதாவது இந்த தொன்மையான என்ன கலாச்சாரத்தை கொண்டவர்கள். பிலாதுர் ராஃபிதீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எது இந்த யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி இருக்குது. இது யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி உங்களுக்கு தெரியும், சிரியா துருக்கி வரைக்கும் போகும். அங்கிருந்து தான் என்ன செய்யுது அப்படியே ஓடி என்ன செய்யும் வரும். இதுக்கடையில் வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் சில இடங்களில் வந்து அல்ல ஹிலாலுல் ஹசீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த பசுமையான அந்த கிரசன்டன் அடிப்படையில் அதுக்கு பேர் வச்சிருப்பாங்க. அல்லது பிலாதுர் ராஃபிதீன் ஆரம்ப நாகரிகங்கள், சுமேரிய நாகரிகங்கள் நீங்கள் வரலாற்றில் படிச்சிக்கலாம். சுமேரிய நாகரிகங்கள் அப்படின்னு. சுமேரிய நாகரிகம் தான் இருக்கிற மொசபத்தேமியா, அதாவது அந்த மற்றவங்க வச்ச பேர் யார் கிழக்கில் சைனா அவங்கள வச்ச பேர் என்னென்னா இதுக்கு மொசபத்தேமியா நாகரிகம். இதுதான் சுமேரிய நாகரிகத்துக்கு தான் மொசபத்தேமியா நாகரிகம்னு சொல்லி இந்த ஈராக்கு ஈரானு அதுபோல் என்ன யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் அதை மத்தியில் வாழ்ந்த சமுதாயம், அதாவது இங்கே உள்ள மக்களை நம்ம எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அதுக்கு சொல்லுவாங்க. சரியா, அதே போல் தான் என்னது நைல் நதியில் உருவாகிய அந்த சமுதாயத்தை அவங்க என்ன செய்வாங்க அந்த இடத்துல சொல்லுவாங்க. அப்போது இந்த அடிப்படையில் வந்து அதாவது நம்ம பார்க்குற சந்தர்ப்பத்தில்
இந்த காலப்பகுதியில் எல்லாம் இதெல்லாம் ஒரு ஒரு என்னது, அதாவது இப்போக்கி எடுத்துக்கினா இந்த 3000 வருஷம் 4000 வருஷத்துக்குள்ளே தான், அழிஞ்சதெல்லாம் ஒரு 2000 வருஷத்துக்குள்ளே தான், சரியா? அப்போது இந்த காலப்பகுதிக்குள்ளே வாழ்ந்த ஆரம்பம் பழசு, இந்த பகுதிக்குள்ளே வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் என்று இவர்கள் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா அவர்களுடைய எழுத்து முறைகள்லாம் அதுக்கு இவர்களுக்கு ஆரம்பமான எழுத்து முறைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அடிப்படையில் வரைஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லி. இன்னும் சைனாவுடைய கஞ்சி எழுத்திருக்கு தானே, அதில் அதனுடைய செல்வாக்கை நீங்கள் என்ன செய்யலை பார்க்கல. நான் சொல்லக்கூடிய அடுத்த இதனுடைய செல்வாக்கு, சரியா? இப்போ இப்படி இவங்க எழுதி கொண்டு வந்ததாக லிங்குவிஸ்டிக் இதில் சொல்லுவாங்க, எது மொழியியல் துறையில் சொல்லுவாங்க. இதில் எனது வாசிப்பு சுருங்கியது தான், அது பகுதியை சொல்லணும். இது ஒரு விரிவான ஒரு பகுதியாக இருக்கலாம், அது எங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா எங்களோட குர்ஆனோ ஹதீஸோ இன்றைக்குள்ள பாதுகாக்கப்பட்டு எதுவோ அந்த அமைப்பில் என்ன செய்யலை, எதுவுமே வரலை. இன்றைக்கு திருப்பி அது வருதான்னு ஒரு டவுட். ஏன்னா இப்போ என்ன சிம்பிள்ஸ் தானே, என்ன இப்போ ஒரு சிரிக்கிறேன், நான் அழுகிறேன், நான் எழுதுகிறேன், நான் ஃபோன் பேசுகிறேன், தானே இப்போ அங்கே போயாச்சு, சரியா? அப்போ நான் பேசுகிறேன், நான் அழுகிறேன், நான் கவலைப்படுகிறேன், அதான் எல்லாத்துக்கும் அது ஒரு இது வந்துட்டு. அப்போ இந்த ஹைரோக்ளிஃபிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த முறை ஒரு காலத்தில் எழுத்து முறையில் இருந்துச்சு. அதுதான் இப்போ ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படின்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக நீ ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பி பாருங்கள். அப்படி என்ன ஒரு மெசேஜை வெறுமனே உருவத்தில் மட்டும் என்ன சரியா எடுத்து பாருங்க. அந்த மாதிரி சில டைமில் போடுவாங்க, சிரிப்பு, அழுக, கவலை, பரவாயில்ல, ஓகே, எல்லாத்துக்கும் இதுக்கு என்ன செய்வாங்க அப்படி போடுற மாதிரி இருக்குது. அதை அவன் விளங்கி கொள்வான்னு சொல்லி அந்த மாதிரி அதை அவன் மொழிபெயர்த்து விளங்கிக்கொள்றானா உணர்வை விளங்கிக்கொள்றான்னு கேட்டது அங்கே உணர்வு டிரான்சாக்ஷன் தான். அந்த உணர்வு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது மட்டும் தான் அங்கே கூடுதலாக அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு பகுதி, சரியா?